இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்மாயில் சப்ரியிடம் இரண்டாவது நாளாக SPRM விசாரணை. 177 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் ஊழல், சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் இரண்டாவது நாளாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை செய்து வருகிறது. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8:46 மணியளவில் இஸ்மாயில் சப்ரியின் கார் ரோந்து போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமை அலுவலக கட்டட நுழைவாயிலில் நுழைந்தது. நுழைவாயிலில் காத்திருந்த செய்தியாளர்களை நோக்கி புன்னகைத்தவாறு இஸ்மாயில் சப்ரி சென்றார். நேற்று முதல் முறையாக 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM அதிகாரிகள் விசாரணை செய்த வேளையில் அதன் தொடர்ச்சியாக இன்று அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் அதிகாரியின் வீட்டில் இருந்து 177 மில்லியன் ரிங்கிட் ரொக்க பணம், தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் அவரிடம் விசாரணை செய்வது, வாக்குமூலம் பெறப்படுவது மிக முக்கியமானதாகும் என்று SPRM தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். இதுவரையில் இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் ஒருவரின் வீட்டில் இருந்துதான் கட்டுக்கட்டாக ரொக்க பணமும், தங்க கட்டிகளும், இதர விலை உயர்ந்த பொருட்களும் மீட்கப்பட்டன. சீன நாட்டு பிரஜைகளுக்கு மலேசிய குடியுரிமையை தாம் அங்கீகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் மீண்டும் பகிரப்பட்டு வரும் குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மீண்டும் வன்மையாக மறுத்துள்ளார். எந்தவொரு சீன நாட்டு பிரஜைக்கும் தாம் மலேசிய குடியுரிமையை அங்கீகரிக்கவில்லை என்றும், அவ்வாறு மீண்டும் தனக்கு எதிராக குற்றச்சாட்டு கட்டவிழ்க்கப்பட்டிருப்பது முழுக்க முழுக்க அவதூறாகும். அதில் கிஞ்சிற்றும் உண்மையில்லை என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். குடியுரிமை அங்கீகரிக்கப்படுவது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாகும். இந்த நடைமுறை நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு முழுவதும் தாம் விளக்கம் அளித்திருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் ஏஜெண்டான பாகிஸ்தான் பிரஜையிடமிருந்து 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக மலேசிய கீனி முதன்மை நிருபர் பி நந்தகுமார் ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த பாகிஸ்தான் ஆடவரின் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து மலேசிய கீனியில் செய்தி வெளியிடாமல் இருப்பதற்கு கைமாறாக நந்தகுமார் 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக 2009 ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். நீதிபதி டத்து முகமது நசீர் நோர்டின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 42 வயது நந்தகுமார் கடந்த பிப்ரவரி 28 தேதி பின்னிரவு 1:45 மணியளவில் ஷா அலாமில் உள்ள கான்கார்ட் ஹோட்டலில் ஒரு பாகிஸ்தான் பிரஜையான முகமது ஜஹீத் என்பவரிடம் இருந்து கையூட்டாக பணத்தொகையை பெற்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் வாங்கிய லஞ்ச பணத்திற்கு நிகராக 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் SPRM சட்டத்தின் கீழ் நந்தகுமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து நந்தகுமார் விசாரணை கோரினார். இதனைத் தொடர்ந்து அவரை ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி நசீர் நோர்டின் அனுமதி அளித்தார். தவிர இவ்வழக்கு விசாரணை முடியும் வரையில் நந்தகுமாரின் அனைத்துலக கடப்பிதழை பிடித்தம் செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டார். இவ்வழக்கு விசாரணை வரும் ஏப்ரல் 23 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நந்தகுமார் சார்பில் வழக்கறிஞர் பி புருஷோத்தமன் ஆஜராகிய நிலையில் ப்ராசிக்யூஷன் சார்பில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலிஸ் இசாத்தி அசூரின் முகமது ருஸ்டி ஆஜராகினார். கொள்ளையர்கள் என்று நம்பப்படும் 3 அந்நிய நாட்டவர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இன்று அதிகாலையில் ஸ்லாங்கோர் சப்பாங் டேசா விஸ்தாவில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அந்த 3 கொள்ளையர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை துணை இயக்குநர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். ஸ்லாங்கோர், நக்ரி சம்பிலான் மற்றும் கோலாலம்பூர் ஆகிய 3 மாநிலங்களில் ஆயுதமேந்திய நிலையில் குறைந்தபட்சம் 17 கொள்ளை சம்பவங்களுக்கு இந்த கொள்ளையர்கள் காரணமானவர்கள் என்று நம்பப்படுவதாக ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார்.
சம்பந்தப்பட்ட கொள்ளையர்களின் இலக்குக்குரிய வீட்டில் நுழைந்தபோது ஆபத்து அவசர அலார சத்தம் ஒலிக்கத் தொடங்கிய போது வீட்டின் உரிமையாளர் உஷாரானார். இதுகுறித்து தகவல் கிடைத்து போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு விரைந்தபோது அந்த கொள்ளை கும்பல் போலீசாரை பார்த்ததும் பாராங்கினால் தாக்க முற்பட்டனர். அப்போது போலீசார் மேற்கொண்ட பதிலடி தாக்குதலில் அந்த 3 கொள்ளையர்களும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். இந்த கொள்ளை கும்பலில் மொத்தம் 5 சம்பந்தப்பட்டுள்ளனர். மேலும் 2 போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சங்கிலி தொடரை போன்று இக்கும்பல் நடத்திய கொள்ளை சம்பவங்களினால் மொத்தம் 10 லட்சம் ரிங்கிட் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜாசேகாவின் உயர்மட்ட பதவிகளுக்கான மத்திய செயற்குழு தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் ஜாசேகாவின் உதவி தலைவரும் சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினருமான திரேசா காக்கின் 2 முன்னாள் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருந்தபோதிலும் இந்த கைது நடவடிக்கையினால் திரேசா காக்கின் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது என்று ஜாசேகாவின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சப்புத்தே நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 16 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் மற்றும் திறன் தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக திரேசா காக்கின் 2 முன்னாள் உதவியாளர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. தனது அதிகாரிகளின் இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து எதுவுமே நடவாது போல இருக்கும் திரேசா காக் வரும் கட்சி தேர்தலில் அவரின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் கூறி வருகின்றன. எனினும் ஜாசேகாவின் முக்கிய தூண்களில் ஒருவரான திரேசா காக் நீண்ட காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர். ஜனநாயகத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதில் அவர் எல்லா காலகட்டத்திலும் போராடி வந்துள்ளார். வரும் தேர்தலில் திரேசா காக் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று ஜாசேகாவின் முன்னாள் பொதுச் செயலாளரான லிம் கிட் சியாங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்நிய நாட்டவர்களுக்கு சட்டவிரோத ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு வந்த 4 வங்காளதேச ஆடவர்களை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 22க்கும் 38க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 வங்காளதேசிகளும் கோலலம்பூர் மாநகரிலும் ஸ்லாங்கோர் பண்டா புக்கிட் ராஜாவில் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை அறிவித்தது. இந்த சட்டவிரோத ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்டது மூலம் மியான்மர், இந்தோனேசியா மற்றும் இந்தியா என மொத்தம் 134 கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in-ல ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். புட்டாலிங்ஜயா டமன்சராவில் ஆடவர் ஒருவர் கட்டிலில் படுத்த வாக்கில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி பிற்பகல் 2:35 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்ததாக புட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். 27 வயதுடைய அந்த நபர் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக இறந்திருக்கலாம் என்று தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த நபரின் உடல் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ACP ஷாருல் நிசாம் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.